ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தினமும் ஷேர் மார்க்கெட் கோர்சஸ் அப்லோட் பண்றாங்க. இதுல உங்களுக்கு 100+ கோர்சஸ் கிளாஸஸ் இருக்கு, 100+ சாப்டர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ் எப்படி டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50+ ட்ரேடிங் கான்செப்ட் அண்ட் 50+ சைக்காலஜிக்கல் கான்செப்ட் இருக்கிற மாதிரி தான் டிசைட் பண்ணி இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுல இன்னைக்கு 69வது சாப்டர், இன்னும் 38 சாப்டர் முடிச்சோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடும். அண்ட் தென் நீங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் தென் இது ஒரு ட்ரேடிங் கான்செப்ட். ஸோ இந்த சாப்டருடைய இந்த சேனல் இந்த கோர்ஸோடைய சாப்டர் 1ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா புரியும். ஏன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்னா என்ன, காம்பவுண்டிங்னா என்ன, அண்ட் தென் ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எல்லா விஷயத்தையும் நான் ரொம்ப ஸ்கிராச்ல இருந்து சொல்லியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம ரைசிங் வெஜ்ஜை பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதோடைய ஆப்போசிட் பேட்டர்னான ஃபாலிங் வெஜ்ஜை பத்தி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அதுலயே சொல்லிட்டேன், ரைசிங் வெஜ் அப்படின்றதுனால அது புல்லிஷ் பேட்டர்ன் கிடையாது, பேரிஷ் பேட்டர்ன். அதே மாதிரி இதுல ஃபாலிங் வெஜ் இருக்கிறதுனால நிறைய பேர் இதை பியரிஷ் பேட்டர்ன் நினைக்கிறாங்க. ஆனா இது பக்காவான புல்லிஷ் பேட்டர்ன். மார்க்கெட் சைக்கிள்ல டிஸ்ட்ரிபியூட்டிவ் சைக்கிளுக்கு அடுத்தது வர்றது இந்த ஃபாலிங் வெஜ். மார்க்கெட் ஸ்டேஜஸை பத்தி நான் சொல்லியிருக்கேன். சைக்கிள் கிடையாது, மார்க்கெட் ஸ்டேஜஸ், அதை மார்க்கெட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இப்போ அதுல 4 ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ அந்த 4ல 3வது இடத்துல தான் இது இருக்கு. அதனால அது சாப்டர் 38ல இருக்கு. அதை போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலிங் வெஜ் எங்க வரும்ன்ற ஒரு பேசிக்கான ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, சாரி, இப்படி இருக்கும். வைடான ஓப்பனும் ரொம்ப குறுகிய க்ளோஸும் இருக்கிறது தான் இந்த ஃபாலிங் வெஜ். இந்த ஷேர் மார்க்கெட்ல ஃபாலிங் பேட்டர்ன் எதுவா இருந்தாலும் அது ப்ராஃபிட் தர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா எந்த பேட்டர்னும் 100% அக்யூரேட்டா இருக்காது, 70-80% தான் இருக்கும். கன்ஃபர்மேஷனை பத்தி நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுல லோவர் ஹையும் லோவர் லோவும் வரும். ஸோ ரெண்டு லோவர் லோவையும் 2 லோவர் ஹையையும் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் கண்டினியூவாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வேலிடா வரைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற டூல் ட்ரெண்ட் லைன் டூல். இந்த டூல் ட்ரேடிங் வியூல மெனு ஆப்ஷன்ல டூல் பார்ல இருக்கும். அந்த டூல்ஸ்ல ட்ரெண்ட் லைன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இந்த 2 ஹை இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இது இப்படிதான் இருக்கும். இப்படி ஸோ இதோடைய டார்கெட் பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100%, 80%, 70%, அதாவது 50%க்கு மேலதான் இதோடைய டார்கெட் எல்லாமே இருக்கும். இது அருமையான டெலிவரி ட்ரேடுக்கு உகந்த ஒரு பேட்டர்ன். இதுல நிறைய பிகினர்ஸ் சக்சஸ் பண்ணி நானே பார்த்திருக்கேன். பட் இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. இப்பவும் என்னுடைய டெலிகிராம் குரூப்ல நிறைய பேர் பிகினர் நான் கத்துக்கணும் ஆசையோடு இருக்கிறது எனக்கு புரியுது. பட் அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பிகினர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி டூல் யூஸ் பண்ணணும்னு தெரியணும். ட்ரெண்ட் லைன் பத்தி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆனா ஏகப்பட்ட டூல்ஸ், நான் யூஸ் பண்ற டூல்ஸை சாப்டர் 36ல சொல்லியிருக்கேன். அதை போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி டூல்ஸ் இருக்கு, எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட், இதுதான் பேட்டர்ன். இது வரையறதுக்கு ட்ரெண்ட் லைன் தேவைப்படுது. இதுல நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். ஸோ டூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டூ வேலிட் ஹைஸ் அண்ட் லோ. இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன் விஷயம். இது ஃபர்ஸ்ட் ஹை, இது செகண்ட் ஹை, இது தேர்ட் ஹை. ஃபர்ஸ்ட் லோ, செகண்ட் லோ, தேர்ட் லோ. ஓகேவா? ஸோ எப்பவுமே ஹைக்கு முன்னாடி லோ இருக்கும், அதை கவனமா பாருங்க. ஒரு ஹை கிடைச்சிச்சு, இந்த லோவையும் நான் கனெக்ட் பண்ணி வரைகிறேன்னா அந்த பேட்டர்ன் தப்பா தான் முடியும். ஸோ எப்பவுமே ஒரு லோ வந்ததுக்கு அப்புறம் தான் ஹை வரும், அதை ரொம்ப கவனமா பாருங்க. ரெண்டாவது ஒன், இதோடைய முக்கியமான அம்சம் என்னன்னா, வைட்ல இருந்து அப்படியே ஸ்மால் ஆயிட்டு வரும். அப்படி வரும்போது டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். அந்த டென்ஷன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புல்ஸ் இதை மேல கொண்டு போக துடிக்கிறாங்க.
பட் செல்லர்ஸ் அந்த பியர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்காங்க. என்னதான் அந்த பியர்ஸ் டாமினேட் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு இருந்தாலும் புல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டம் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஷாக் அப்சர்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷாக் எல்லாமே அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் பியர்ஸோடைய ப்ரெஷர் அப்படியே ஜீரோ வரும். ஜீரோ ஆனதுக்கு அப்புறம் புல்ஸ் அந்த பிரைஸ் அப்படியே தட்டி மேல தூக்கிட்டு போவாங்க. அதுதான் இங்க நடக்கு. ஸோ அப்சர்வ் தி பேட்டர்ன் அண்ட் வால்யூம். ஸோ இந்த இடத்துல வால்யூம் ஒன்று இருக்கும். அது வந்து வால்யூம் நிறைய வந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 மில்லியன் 20 மில்லியன் 10 மில்லியன் இந்த மாதிரி கூட இருக்கும். அப்படி இருந்தாலும் பிரைஸ் வந்து 2% 3% தான் வளரும். அப்படி வளர்றத பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் புல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பியர்ஸ் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இது வேலிடான ஃபாலிங் வெஜான நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு வேகமா இறங்குற ரெசிஸ்டன்ட்டும் ஸ்லோவா வர்ற சப்போர்ட்டும் தான் உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன். இந்த ஒரு பிக்சர்லயே தெரிஞ்சிருக்கும். இந்த லோவர் ஹை 100 ரூபாயில இருக்குன்னா இந்த லோவர் ஹை உங்களுக்கு 85 ரூபாயில இருக்கும். இந்த லோவர் ஹை 65 ரூபாயில இருக்கும். இதோடைய லோவர் ஹை 55 இருக்கும். ஸோ இப்படி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வேகமா இறங்கிட்டே வரும். அதே நேரத்துல இந்த சப்போர்ட் ஏரியா இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கும். முப்பது 35 37 39 47 சாரி 40 38 35 34 30. ஸோ இந்த மாதிரி ஸ்லோவா இறங்கும். ஸோ இந்த 100ல இருந்து 85க்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 ரூபா டிஃபரன்ஸ், அங்கிருந்து 20 ரூபா டிஃபரன்ஸ், அங்கிருந்து 10 ரூபா, இந்த மாதிரி வேகமா இறங்கிருக்கு இல்லைங்களா. பட் இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 40 38 35 34 30 இந்த மாதிரி தான் இறங்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு டைட் ஃப்ரிக்ஷன் வரத பார்ப்பீங்க. இந்த ஃப்ரிக்ஷனை உடைக்கும் போது எந்த அளவுக்கு டைட்டான ஃப்ரிக்ஷன் இருந்தோ அந்த அளவுக்கு மேல போகும். இதுதான் இதோடைய பியூட்டியே. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது பிரேக் அவுட். என்னதான் சூப்பரான பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதாவது பிரேக் அவுட் நடக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஏன்னா பிரேக் அவுட் நடக்கும் போதுதான் இது சக்சஸ், இது வந்து என்ட்ரிங்கிற கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். இல்ல அப்படின்னா இங்கிருந்து அப்படியே கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்கலாம். 2 வகையான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒன்னு பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் புல் பேக்ல வாங்குறது, அப்புறம் ரீடெஸ்டிங்ல வாங்குறது. இந்த ரெண்டு பத்தியுமே சாப்டர் 60ல வந்து நான் சொல்லியிருக்கேன், அதை போய் பாருங்க. இப்போ பிரேக் அவுட்க்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். பிரேக் அவுட் கேண்டலுடைய லாஸ்ட்டை வந்து ஸ்டாப் லாஸா வச்சுட்டு நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா டார்கெட் அப்படியே வரும். ஸோ எப்படி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணுங்கிறத சாப்டர் 49ல சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் பேட்டர்ன், இதுதான் டோஸ். இதை தான் வச்சு நீங்க ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்து சக்சஸ் பண்ண போறீங்க. ஓகே, இந்த இடத்துல கன்ஃபர்மேஷனை பத்தி சொல்ல மறந்துட்டேன். இப்போ இது கன்ஃபர்மேஷன் பாக்குறதுக்கு பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கு கேண்டில்ஸ்டிக்ஸை வச்சு பார்க்கலாம். கேண்டில்ஸ்டிக்ஸை பத்தி சிங்கிள், டபுள், ட்ரிபிள் 3 வகை இருக்கு. அது எல்லாமே சாப்டர் 30ல இருந்து 33 வரைக்கும் சொல்லியிருக்கேன். பாத்தீங்கன்னா புரியும். கன்ஃபர்மேஷன் வால்யூம் கன்ஃபர்மேஷனும் அண்ட் அதர் இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணும்னு சாப்டர் 46ல சொல்லியிருக்கேன். அதை போய் பார்த்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டூஸ்ல இப்படி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் ரொம்ப முக்கியம். இந்த ஷேர் கீழே விழுகும் போது ஒவ்வொரு ஹைஸை வந்து மார்க் பண்ணிருக்குங்க. உதாரணத்துக்கு இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல சின்ன சின்னதா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டே போகணும். ஒரு 5% 6%. ஏன்னா கடைசியில டைவ் அடிச்சாலும் அடிச்சிடும். அதுதான் ஷேர் மார்க்கெட். ஓகே, டோன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். என்ட்ரிங் வித்தவுட் கன்ஃபர்மேஷன். பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ட்ரி எடுத்துருவாங்க. அதுதான் மிகப்பெரிய தவறு. பேட்டர்ன் நல்லா இருக்குப்பா, ஃப்ரிக்ஷன் கரெக்டா போயிட்டு இருக்குப்பா, பிரேக் அவுட் கண்டிப்பா கொடுத்துரும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பட் உங்க நேரம் அது ஜவ்வு மாதிரி இருக்கும், இல்ல பிரேக் அவுட்டும் தராது.
நியூஸஸ் ரொம்ப முக்கியம். சில பேர் பேட்டர்னை மட்டும் கவனிக்கிறீங்க. ஆனா ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேர் முன்னுக்கு போறதுக்கும் பின்னுக்கு வர்றதுக்கும் முக்கியமான காரணம் அடிப்படையானது நியூஸ் தான். அந்த கம்பெனில என்னென்ன நடக்குது அப்படின்றத நீங்க கவனிச்சுட்டே இருக்கணும். ஈவன் டெலிவரி ட்ரேட் எடுத்தாலுமே அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு செல்போன்ல பேட்டரி இருக்கிற வரைக்கும் தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பிசினஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லாத வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கும். பிரச்சனை வராம இருக்கான்றதை நீங்க பார்த்து அப்பப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கணும். வரைஞ்ச பேட்டர்ன் கரெக்டானு பார்க்கணும். செக் தி பேட்டர்ன். கரெக்டா 2 ஹைஸ் 2 லோ வந்து கனெக்ட் பண்ணிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேட்டர்ன்ஸ் எப்படி வேணா வரும். பிகாஸ் இது மேனுவலா நீங்க பண்றதுதான். மேனுவல் எரர்ஸ் வரும். அப்புறம் அர்ஜ் அவசரப்படக்கூடாது. என்ட்ரி எடுக்கும் போதும் என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் அவசரப்படக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.